கடையில் அண்ணன் தம்பி 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே வந்துடுவார். அதனால செந்திலும் கதிரும் அங்கேருந்து கிளம்புறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்குவாங்க. அவங்களோட அப்பாவும் வந்த உடனே கடையில் உட்காந்துட்டு அடுத்த நொடியே கதிரை ஏன் அங்கே வந்த அப்படின்னு கேட்பாரு. சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாப்ல. செந்தில் கூட பேச மாட்டார் இல்லையா, அதனால சரவணன் கிட்ட இவர் ஏன் இங்கே கடைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு சரவணன் கடையில் ஏதோ வேலை விஷயமா நான் தான்ப்பா வர சொன்னேன் செந்தில அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வேலை முடிஞ்சதுன்னா போக சொல்ல வேண்டியதானே, ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு கேட்பாரு. செந்திலும் கதிரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போனதும் சரவணன் கிட்ட இவங்க கூட எல்லாம் சேராதடா, கெட்டு குட்டிச்சவரா ஆக்கிடுவாங்க உன்னையவும், இந்த மூட்டையெல்லாம் எடுத்து வச்சிட்டியாடா அப்படின்னு கேட்பாரு. இல்லைப்பா, அந்த உடனே எடுத்து வைக்கிறேன், எல்லா மூட்டையும் எடுத்து வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. மயிலுக்கு கிஃப்ட் வாங்கணும் இல்லையா, அதுக்கு காசு கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முகத்தை பார்ப்பாரு. அவங்க அப்பாவும் என்னடா ஏதோ யோசிக்கிற, கேட்கணும்னு வர்ற போகிற, என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லுவாரு. சரவணனும் மயிலுக்கு கிஃப்ட் வாங்கணும், அதனால காசு வேணும்னு சொல்லுவாரு. பாண்டியனும் 1000 ரூபாய் கொடுப்பாரு. சரி கிளம்பி போகும்போது நம்ம கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப லேட்டாக தான் கிளம்புவாரு. அதனால எல்லா கடையும் மூடிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியா ஒரு சின்ன கடையில போயிட்டு மயிலுக்கு பிடிச்ச மாதிரி அழகா ஒரு புடவையை செலக்ட் பண்ணி எடுத்துக்குவாரு. மிச்சம் ஒரு 60 ரூபாய் இருக்கும். அந்த 60 ரூபாய்க்கு பூ வாங்கிக்குவாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுல ரொம்ப அழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கேட்பாரு. செந்திலும் கதிரும் ஏற்கனவே நாங்க கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியா வாங்கி வச்சிருப்பாங்க. ராஜியும் மீனாவும் எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பலூன்லாம் கட்டி ரொம்ப அழகா வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லன்னு அண்ணி ஆசைப்பட்டுட்டாங்கல்ல, அப்பாவும் உனக்கு பணம் கொடுத்தாரோ இல்லையோ, அதனால நாங்களே ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழகா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. மயிலுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மயிலு, கோமதி, அரசி 3 பேரையுமே கோயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சுகன்யா எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனா மீனா பதில் சொல்ல மாட்டாங்க. கதிர் தான் மயில் அன்னிக்காக இதெல்லாம் பண்றோம், அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதுனால பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுகன்யாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்குள்ள சரவணனோட அப்பா அங்க வந்துருவாரு. அவர் ஒன்னும் திட்டவெல்லாம் மாட்டாரு. இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. மயில் வந்ததும் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாங்க. அவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் இந்த டெக்கரேஷன்லாம் அவங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே மயில் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அந்த கிஃப்ட் என்ன கிஃப்ட்னு கேட்பாங்க. அதனால சரவணனை அங்கேயே கொடுக்க சொல்லுவாங்க கிஃப்டை. சரவணன் புடவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு கிஃப்டா கொடுப்பாங்க. மயில் அதை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க. கோமதி வீட்டில் இருக்கிற 4 ஜோடியில எந்த ஜோடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.